Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் கைப்பற்றப்பட்ட மெத்தபெட்டமைன் அருப்புக்கோட்டையில் தயாரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அருப்புக்கோட்டையில் உள்ள ஆய்வகத்தில் மெத்தபெட்டமைன் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரிலிருந்து மெத்தபெட்டமைன் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் வாங்கியதாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். இந்த மெத்தபெட்டமைன் கைப்பற்றப்பட்டது முதற்கொண்டு இந்த விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல்கள் தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். 16 கிலோ மெத்தபெட்டமைன் பிடிபட்ட விவகாரத்தில் இந்த மூலப்பொருட்களை வாங்கி வந்து அருப்புக்கோட்டையில் ஒரு ஆய்வகத்தில் வைத்து இவர்கள் போதைப் பொருட்களை தயாரித்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி மாதவரத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மாதவரம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதுவரை நேற்று இரவு முதல் 10 நபர்கள், அதாவது அந்த 2 பேரை சேர்த்து 10 நபர்களை மாதவரம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மூலப்பொருட்களை, அதாவது போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை அருப்புக்கோட்டை என்கிற இடத்தில் ஒரு ஆய்வகமாக நடத்தி வந்து அந்த இடத்தில் இவர்கள் மெத்தபெட்டமைனை தயாரித்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் 8 நபர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர்கள் டெல்லி, ஹரியானா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் இருந்து அந்த மூலப்பொருட்களை வாங்கி வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் இந்த மெத்தபெட்டமைனை தயாரித்தது போலீசாரின் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களை தொடர்ந்து இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட நபர்கள், அதே போன்று இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் நெட்வொர்க்குகளை கண்டுபிடிப்பதற்காக 3 தனிப்படைகளை போலீசார் அமைத்திருக்கிறார்கள். அந்த 3 தனிப்படையும் மணிப்பூர், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டிருப்பதாகவும், இன்னும் தமிழகத்தில் எதன் மூலமாக இந்த போதைப் பொருட்கள் உள்ளே வருகின்றது, அதே போன்று நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 16 கிலோ மெத்தபெட்டமைன் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதனுடைய சர்வதேச மதிப்பு 16 கோடி என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.